ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் அப்படி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த கேம் பிளே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பைக் அப்படின்னு போட்டிருக்கோம், ஆனால் ஒரு சைக்கிளை கொடுத்து வச்சுருக்காங்க. வெல்கம் டு த கேம் பிளே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். .2K ஆக்டிவா அந்த அளவு என்ன இதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து எல்லா பிரெண்ட் ரோட்லேருந்து ஆஃப்லைன் கலெக்ட் பண்ணிட்டா நம்மள்ட்ட 80K இருக்குது. 108K இதுக்கு போய் 108 போய் எல்லாத்தையும் இதுலேயே போட வேண்டியதான். ஓகே, நாட் இனஃப் மணியா 4 இருக்கா? அவ்வளோ 4 ஸ்பீடு போட்டுருவோம். ஓகே, ஏதோ ஈவெண்ட் ஓடி போல எல்லாம் இருட்டாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் அவுட்ரோ வந்து எதுவுமே கொடுக்கல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ரெக்கார்டர் ஆஃப் ஆகிடுச்சு. அது என்ன, அது ப்ராப்ளம் என்னென்னு தெரியல எனக்கு. அதனால தான் சாரி ஃபார் தட் வீடியோ கைஸ். நான் அப்போவே சாரி கேட்டுக்கிறேன். ஸோ தட் மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக காமன்னா என்ன ஏரியா, அன்காமன் ரேர் ஏரியாவுக்கு போகணும். இப்போ நம்ம ரேர் ஏரியாவுக்கு போகிறதுலேருந்து நம்ம விட்டுருப்போம். ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஸ்பீடு மட்டும்தான் பத்தலை. மிச்சம் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன் இந்த கேமில் கிட்டத்தட்ட. ஸ்பீடுங்கிற மாதிரி ஜம்ப்பு தான் பத்தலை எனக்கு. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஜம்ப்பு சுத்தமாக பத்தலை. ஆனால் இந்த வீடியோவில் வந்தோடனே கொஞ்சம் ஜம்ப்பை அப்கிரேட் பண்ணேன் இருக்கிற காசை வச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ போனேன் ரேர் ஏரியாவுக்கு. ஆனால் இப்போ திரும்ப போக முடியுமான்னு தெரில. அதான் பெரிய டவுட்டாக இருக்குது. ஜம்ப்பே பண்ண மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஜம்ப் எடுத்து இங்கே வச்சா தான் எங்களுக்கு என்ன ஆகுதோ தெரில. ஜம்ப் கொண்டு வந்து எங்கேயோ வைக்கிறாங்க. ஜம்ப்பும் நிமிஷத்துக்கு டக்கு டக்குன்னு பண்ண முடியல. இவன் வேறு எங்கேயாவது முட்டி சுற்றுறான் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு இது மட்டும் ஜம்ப்பே பண்ண வரும். செகண்ட் இது வரலாம், ஆனால் அது கொஞ்சம் ஸ்பீடு தான் வேணும். ஸ்பீடே எனக்கு பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்பீடு அவ்வளோவா முக்கியம் இல்லை இந்த கேமுக்கு. ஆனால் இந்த கேமுக்கு ஒன்றே ஒன்று தான் முக்கியம், ஜம்ப்பு. ஏன்னா ஆபிக்கு ஜம்ப்பு தான் ரொம்ப முக்கியம். அது எல்லாருக்குமே தெரியும். நான் ரொம்ப இதாக பண்ணிட்டேன். நான் வந்து இவங்கள்ட்ட பேசிகிட்டே கொஞ்சம் கோளாறுத்தனமாக பண்ணிட்டேன். அதனால் இந்த தடவை போக முடியல. இப்போ கம்மிங் இடத்துல போகலாம். ஓகே, ஏதாவது கேஷ் இருக்கா? அதுக்குள்ளே நம்ம செல்லக்குட்டிஸ்லாம் கேஷ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கணும். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஹாபியை போட்டுட்ருக்கோம். நானும் திருத்தி பார்க்குறேன், ஒன்றுமே வர மாட்டேங்குது. இங்கே யாரும் புதுசாக எதாவது செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னடாது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பேஸ்கின் ஓப்பன். என்னடா ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. பைக் ஸ்கின்னா என்னடா அது? ஏதோ எனக்கு எதுவுமே புரியல. இந்த கேம்லாம் நம்ம ப்ரோ பிளேயர்ஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு. என்னடா அது? இது நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, நான் அவுட்டாகவே ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இது பண்ணி விட்டாங்க, ரீஸ்பான் பண்ணி விட்டாங்க. அதனால இப்போ நம்மளை ஆஃப்லைன் கிளாஸ் கலெக்ட் பண்ணி ரீபூத் எடுக்க சொல்கிறாங்க. சரி, நம்ம ரீபூத் எடுத்துருவோம். ஆனால் ரீபூத் எடுத்தால் நம்மளுக்கு எதாவது போகணும். ஃப்ரெண்ட்ஸ், ரீபூத் எடுத்தால் இது போயிடுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்பீடு நம்மளுக்கு இது வந்து போயிடுமா? இப்போ நம்ம வந்து ரீபூத் எடுத்துடலாம். ஏன்னா நம்மளோட எல்லாமே போகுது. 2x கேஷ் ஆமாம்.
இருக்கிற காசு எல்லாத்துக்கும் அப்கிரேட் போட்டும். நாட் இனஃப் மணியா, நம்மளோட பேஸுக்கு போய்ட்டு மணியாக கலெக்ட் பண்ண வேண்டியதான். பேஸுக்கு போய்ட்டு ஃபுல்லாக இருக்கிற மணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு அப்கிரேடை போடணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு போன தடவை மாதிரி வராது இது. நம்ம அப்கிரேட் நம்ம ஸ்பீடுக்கு ஒரு கூட தொடர ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடே கொஞ்சம் போட்டுக்கோம். இதோட காசுக்கு ஸ்பீடையும் போட்டுருவோம். ஓகே, தெரிஞ்சு இது போடுவானா? தெரிஞ்சு இது 10 தான் நினைக்கிறேன். இது நம்மளுக்கு வந்து 10 தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இந்த அது பண்ணுறது ரேர் இடத்துக்கு போகிறதுக்கு இது நம்மளுக்கு 10. ஆனால் 10மான்னு தெரியலையே, பார்ப்போம். யாருக்கு தெரியும் 10மா 10ஆதான்னு. முன்னாடி ஒருத்தன் ராக்கெட் மாதிரி பறந்து போகிறான். அவனை மாதிரி போக முடியுது நம்மளால். போக முடியும், நம்மளால் போக முடியும். ஒரு பேரே வளராது, அடித்தாலும் அழியாது. இந்த மாதிரி போக வேண்டியது. அடித்தாலும் அழியாதுன்னு, அடித்தாலும் அழியாது. ஜனநாயகன் இந்த மாதிரி தான் உழுகணும். நம்மளால் உழக்கூடாது. அதுக்கு ஒரு பேரே வரலாறு, அடித்தாலும் அழியாது. இந்த மாதிரி போகணும். இப்போ இங்கே இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்படி போனால் நம்மளுக்கு லைஃப் வராது. ஒரு 20 நிமிஷம் விளையாண்டது கிளைம் அது போனதோட சேவ் பண்ணல. ஓஹோ, இன்னும் ஒன்றே இருந்தேன்னா ஏதாவது பிரிண்டை போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதான். கையில் கிடச்சத போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதான். வேறு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பிரிண்டட் எடுத்தால் வேறு முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம 6 கலெக்ட் பண்ணலாம். 6 ஒரு 1K தர மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் ரொம்ப தான் ஆசைப்பட்றேன். ஆனால் 1K தர மாதிரி இருந்துச்சுன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே போனால் நான் சொன்ன மாதிரி ரேர் ஏரியாவுக்கு போனால் செம்மையான பிரிண்டட் நாங்கள் வைக்கும். ஆனால் அங்கே போகிறதுக்கு தான் நம்மளுக்கு இது பார்த்த மாட்டேங்குது. போக வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து ட்ரிபி எடுத்து இப்போ 6 7 24 இருக்குது. நம்ம அதையும் காசு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம்ல. ஓ 2 ஹவர்ஸா? 2 மில்லியனா per ஹவரு? சூப்பர். 144 இருக்குது. இத்தனை எடுத்து நம்ம 20K செலவு பண்ணிக்கிறோம். அடுத்தது இருக்குது. நம்மளுக்கு செம்ம ஸ்பீடாக இருக்கான். முடிஞ்சா 48 49 50 51 52. சரி, அதுக்குமே நம்ம கேஷ் கலெக்ட் பண்ணுவோம். அதாவது வந்து அடுத்தது எனக்கு 2 நாளில் மெசேஜ் ஈஸியாக போயிருமா? 6 7. ஓ மை காட், மித்திக்கு சூப்பர். எவ்வளோ காசு? 8Kவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரோ ஆகிட்டோம். 6 7 செம்மையாக இருக்குல்ல. 6 7 கிடச்சோன்னா செம்மையாக 6 7 கிடச்சாலும் நம்ம ப்ரோ பிளேயர் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். இப்போ போயிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ இது இருக்கும் நினச்சி பாருங்க. நான் 2x கேஷோட இதை ரீபர்த் எடுத்துலான் இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு 2x கேஷே போதும். ஃபஸ்ட் டைம் இங்கே வந்துட்டோம். என்னடா இது ரேர்லி இப்படி இருக்குது? 300 ரூபா. 330 எவ்வளோ? 52 செகண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ ஏன்னா எவனுமே மீட்டர் மிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவன் 300, இவன் 330. ஓகே, இதை நான் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறது தான் பெரிய விஷயமே. என்னது நிதானமாக போகணும், இல்லாட்டி கீழே விழ வேண்டியதான். நின்று நிதானமாக போகணும். இந்த மாதிரி தான் குட்டை போக்கில் போகக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகே, இங்கெல்லாம் நம்ம சும்மா போனாலே போகிறோம். இப்போ வந்து இதை கொண்டு வந்து இங்கே வச்சோன்னா 16.7 எவ்வளோ? 7 மில்லியன் வச்சோம். இப்போ நம்மள்கிட்ட கிடச்சிருக்க எல்லா காசையும் வச்சு ஒரு கேரியை தான் போட போகிறோம்.
சொன்னாங்க நம்ப இல்லையா நான் கிங் ஆஃப் மணிக்கு போயிட்டோமா இது போட்டோம் எல்லாத்தையும் இது செலவு பண்ண முடியுது அதான் இப்போ வந்து மிச்சம் மீதி ஒரு காசு இருக்குது இன்னும் அந்த காசை கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற எல்லா காசையும் எடுத்து இதுக்கே அப்கிரேட் போயிடும் என்னடா அப்கிரேட் போக மாட்டேங்கிறது ஆகுது ஆயிடுச்சா எவ்வளோ கேப்பா 10K சூப்பர் இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்புறோம் அம்மாடி என்னம்மா ஸ்பீடாக போகிறான் அந்த பையன் ஐயோ மை நான் வந்து இந்த கேப்பில் குதிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இங்கேருந்து இந்த முன்னாடி இருக்க கேப்புக்கு நான் குதிக்கலாம் ஆனால் நம்பவே முடியல இங்கேருந்து முன்னாடி இருக்க கேப்புக்கு நான் குதிப்பேன் ஓ மை காட் இப்போ நான் ஜம்ப்பு அப்கிரேட் போட்டிருக்கல ஈஸியாக போகிறானே இந்த இடம்லாம் ஆஹா ஈஸியாக போகிறானே இந்த பையன் சரி அப்போ எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் போய் பார்ப்போம் அடுத்தது சி எப்பிக்கு போய் பார்ப்போம் எப்பிக்கில் நம்ம ரொம்ப எப்பிக்காக விளையாடுவோம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு எப்பிக் வரைக்கும் அந்த சர்வரில் ஒன்றும் போக மாட்டான்னு நினைக்கிறேன் நம்மளும் போக மாட்டோம் தான் அது ஒரு உண்மை தான் ஆனால் போய் பார்ப்போம் சும்மா ட்ரையை பண்ண ஓட்டி தான் வேறு ஒன்றும் இல்லை என்னடா வந்துட்டான் டே எப்பட்றா வரான் ஃப்ரெண்ட்ஸ் வருகிறான் நம்ப முடியாது ஒரு காலம் ஒரு ஓட்டி வச்சுருந்தோம் நம்ம எப்பிக்கு வந்துட்டோம் ஆனால் ஸ்டார்டிங்கே 500 ஃபஸ்ட்டு 500 பிக்கப் பண்ணிக்கலாம் இந்த 500 ரூபாயை பிக்கப் பண்ணிவிட்டு இவங்கள வந்து நான் நினச்சேன் நான் நிறைய ஏமாந்துருப்பேன் நான் இந்த த்ரூலி மேலே த்ரூலிச்சு நான் வந்து இவனோட நல்லா காசு தருவான்னு நினச்சேன் நான் ஏமாற்றிருப்பேன் ஜஸ்ட் மிஸ்டில் இதுக்கு மேலே நம்ம ஏரியா தான் நம்ம ஏரியாவில் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான் எல்லாம் மட்டும் நின்றுட்டு போயிட்டு அவ்வளோதான் இல்லை நம்ம பெடலே பண்ண தேவையில்ல அதே போயிட்டுருக்கோம் ஓகே இப்போ நம்ம வச்சோன்னு எவ்வளோ இருக்குது 23 மில்லியனா சூப்பர் இப்போ கிடைக்கிற காசுக்கெல்லாம் அந்த பழப்பில் நம்மள்ட்ட மில்லியன் கிடச்சிருச்சா அதில் 2 மில்லியன் வச்சு அடுத்தது எனக்கு 1 மில்லியன் 1.5 சரி நம்மளை கேரியை போட்டுக்கும் நம்மளுக்கு அதான் முக்கியம் இப்போ போவோம் 3 கேரி நம்மளால் பண்ண முடியும் அதனால் பயப்படாமல் போகலாம் You got free spinning wheel for playing. நல்ல பர்பிள் கலர்லாம் வச்சுருந்தாங்க சரி என்னதான் படித்து பார்க்கணும் பார்த்தேன் இந்த எல்லோவில் மட்டும்தான் கொஞ்சம் டேஞ்சர்ஸ் நம்மளுக்கு இவன் தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் ஓகே வந்தாச்சு 190 எடுத்துக்கணுமா இல்லை வேணாம் எடுத்துக்கிட்டு ஒரு 260 ஓகே 190 எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு 260 ஓ சூப்பர் ஓகே 2 பேரையும் பிக்கப் பண்ணியாச்சு நம்மளால் 3 பிக்கப் பண்ண முடியும் தானே 700 நீங்கள மட்டும் தூக்கிட்டு எப்படியாவது போயிடணும் இதை தூக்கிட்டு நம்ம எப்படியாவது போயே ஆகணும் போகலன்னா எனக்கு டென்ஷன் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவனை தூக்கிட்டு கிளம்புவோம் இவங்கெல்லாம் நம்ம ஏரியா தான் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவன் 900 இங்கே இருக்கான் சைடில் இருக்கவன் என்னால் நம்ப முடியல 900 6-7 நம்ம தலைவன் 6-7 கொடுக்கும்போது 8Kல கொடுத்தாங்க இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ரெயின்போ இதுதான்
ஃபஸ்ட்டு கோல்டு. ஓகே எவ்வளோ 200? ஓகே உங்களுக்கு இது மேலே வச்சுக்கலாம். ஆனால் கீழே உள்ள இடை மேலே என்ன கீழே உள்ள இடை இது வந்து மேலே ஒரு 200 கேட்க பயனில்ல ஃப்ரீயா ஆடி இது இதுக்கெல்லாம் ப்ளேஸ் பண்ண காசாடா. இருக்கிற காசுக்கெல்லாம் இதை போடாமல் நம்ம 7 போய் அப்கிரேட் போடுவோம். 2 மில்லியனுக்கு அப்கிரேட் போடுவோம். என்ன இருக்குது ஏதோ ஸ்பீடு மட்டும் அப்கிரேட் கொடுப்போம். நம்மளுக்கு ஜம்ப்பு தான் ரொம்ப முக்கியம். மிச்ச காசுக்கு 10K அது 10K கேட்குறாங்க. எவ்வளோ கேட்குட்டாங்க இதுக்கு? 20K சூப்பர். ஆமாம் அந்த பைக்கு ஸ்கின்னு ஒன்று இருந்துச்சுல நம்ம போய் இப்போ பார்க்கணும் என்னென்னு. என்ன ஸ்கின்னு பைக்கு ஸ்கின்னு என்ன பில்டு வேணும் அவுட்டு பைக்கு ஸ்கின் எப்படி போடுறது? ஓ இதான் ரோபக்ஸா? சரி ஓகே இப்போ நம்ம கிளம்புவோம். தானே பார்த்தேன் இவங்க இப்படிலாம் ஃப்ரீயாக வச்சுருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஈவெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து அட்மின் அபியூஸ் நான் போகலான்னு நினச்சேன் சாட்டர்டே. ஆனால் 10:30 மணிங்கிறதால முடியல. அதனால் இப்போ கம்மி அட்மின் அபியூஸ் வந்து போட முடிஞ்சு நான் பார்க்குறேன். இதுக்குள்ளே நான் சொல்கிறது கிக்கலகி பிளாக்கு ஸ்டீல் பிரிண்டாட்டுக்கு. ஸ்டீல் பிரிண்டாட்டு நான் ஆல்ரெடி ஒரே ரீபர்த் எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்க மேபி சான்சஸ் இருக்குது. அதனால் நான் ஸ்டீல் பிராண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலான் இருக்கேன். அடுத்து இது போக முடியாதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமா? போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா போயிட்டாடே நான் போக முடியாதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து லெஜெண்டரி போக போகிறோம்னு நினைக்கிறேன். லெஜெண்டரியாக எப்படியோ ஏதோ ஒன்று போகிறோம். நோ ரிவைவா வேணாப்பா. ரோபாக்ஸ்லாம் இல்லை. அதுக்கு ரோபாக்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்மள்கிட்ட எதுக்கு ரோபாக்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு தேவையில்லாமல் எல்லாம் வேணும். ரோபாக்ஸ் நிறைய இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுவானடா. வேவிக்கலாமாடா ரோபாக்ஸ் கேட்பீங்க எல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்காடா. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ல எஸ்கேப் ஆனேன். ஒருத்தவன் ரோபாக்ஸ் பிளேயர் இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவனை பார்த்தேன். இந்த போகிறான் பாருங்க முன்னாடி சைக்கிள் ஸ்கின் எடுத்துக்கிட்டு. அம்மா என்ன ஸ்பீடாக போகிறான் பார்த்தீங்களா இல்லையா? போய் பிடிக்க முடிஞ்சுன்னா பிடிச்சி வரேன். இந்த பழையில மேட்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னா ரொம்ப ப்ரோவாக இருந்தான். இப்போ வந்து என்ன இதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஸ்பீடாக போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த எப்பிக்கை தொடணும். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கோல். இதெல்லாம் என்னால் முடியும் தம்பி. கீழே ரிட்டர்னு காமிக்கவே தேவையில்லை. அதெல்லாம் அசால்ட்டாக முடிச்சிடணும். இந்த ரேர்லேருந்து லெஜெண்டரி தான் போகிறதா? அப்போ சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லெஜெண்டரி போகிறோம். இதை அடுத்து லெஜெண்டரி வச்சுருக்கலாம் டாடி. இந்த மாதிரி கலர் எடுத்து லெஜெண்டரி வச்சுருந்தா செம்மையாக இருக்கும். இதுக்கும் லெஜெண்டரிக்கும் ஒரே நிமிஷம் மேனேஜ். 100 தானா? இதோடைய எப்பிக்கெல்லாம் போனாச்சு. லெஜெண்டரிலாம் போனால் செம்மையாக கிடைக்கும். தேவலாமா இருக்கணும். Oh my goodness. யாரா நீனு? கியூடியா என்னோட பேஸு பாருடே. யார்? நிக்கோ. உங்களுக்கு ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிடுவோம். அக்செப்ட் பண்ண மாட்டான்னு தெரியும். சும்மா அமுச்சு விட்டு தான் பார்ப்போம். நிக்கோ அமுச்சு விட்டாச்சு. போய் அக்செப்ட் பண்ணுவான். அப்படி இருக்கும். அக்செப்ட் பண்ணிட்டான்டா. ஓ மை காட்னஸ். நிக்கோவா போகிறவங்க முன்னாடி நிக்கோ இல்லையா? நிக்கோ அந்த பைப்பில் நிக்கோ ப்ரோ எனக்கு ஏதாவது ஃப்ரெண்ட் எடுத்தா ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ நிக்கோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட் எடுத்தா செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட் ப்ரோ ஃப்ரெண்ட்
இன்னும் நிற்கோ ப்ரோ, வேறு எங்கேயாவது விளாட்றாரா? இந்த பழப்பில் வேறு எங்கேயாவது விளாண்டாம். நிற்கோ நிற்கோ நிற்கோ, இங்கே ஒருத்தர் இருப்பானே. நிற்கோ ப்ரோ, நிற்கோ. ஏய் கேஸ் பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்டு ஜாயின் ஆகிருக்காரு. எங்கடா அவன்? ஒப்பேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, உங்கள் ஃப்ரெண்டு விளாண்டுருக்காரா? சூப்பர். லைக் நம்ம ஃப்ரெண்டை லைக் பண்ணிடலாம். எங்கடா போனாரு? ஏய் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஈவெண்ட் நடக்குது. என் ஃப்ரெண்டு ஜாயின் ஆகிருக்காரு. நம்ம இப்போ கலக்க போகிறோம் தெரிஞ்சு. இப்போ நம்ம இந்த எப்பிக் போனால் செம்மையாக இருக்கும்ல. 3 நிமிஷம் தான் நடக்குமா. இந்த தடவை எப்பிக் போய் அந்த இடத்துல இருக்க மியூட்டேஷனான பேண்டோட போய் தூக்கிட்டு வந்தா பா செம்மையாக இருக்கும். எப்பிக் ஏரியா நம்ம போகிறது. இப்போ எப்பிக்கா லெஜெண்ட்ரியா? நம்ம லெஜெண்ட்ரி. நான் போகிறது லெஜெண்ட்ரி. லெஜெண்ட்ரி போகிறேன் முடிஞ்சளவு. நம்ம Oh my goodness 6K 1K வேணாம். இங்கே 1K வேணாம். 200 ரூபாய் போடி. 3K-வா? 3K எடுத்துக்கோம். 6K அதான் ஃப்ரெண்ட்ஸ் கலக்கிறோம். சிக்கம் பண்ணுறோம். சிக்கமாக போகிறோம். ஒப்பேக்ஸ் பைப்பில் நம்ம முன்னாடி போய்ட்டுருக்கான். நிக்கோ ப்ரோனா பார்த்தீங்களா இல்லையா? நிக்கோனா மாஸ் காமிச்சாரு. நம்ம கிளம்புவோம். ஓகே, எல்லோவை தாண்டினா நம்ம ஏரியா தான். நம்ம இப்படிவே தேவையில்லை. எல்லோவை தாண்டினா இல்லை. ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சாயே. இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நான் அழுவலாம் இல்லை. யாரும் அழுகுறேன்னு நினச்சிக்காதீங்க. என்னடா ஒப்பேக்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு மூட்டை மாதிரி போய்ட்டுருக்கான். ஆனால் நம்மளை தாண்டிட்டாங்க ஆக்சுவலி. அதுக்குன்னு தெரியும். அதான் ஏன்டா இதுக்கெல்லாம் ரிட்டர்ன் காமிக்கிறீங்க? ஆனால் அந்த அசால்ட்டாக தந்தியில் அந்த எதுக்குலாம் ரிட்டன் காமிக்க அந்த செஞ்சு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ரிட்டன்லாம் காமிக்க முடியும். எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு அதுக்காக தான் ரிட்டன் காமிக்க போல. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அதனால ஒரு மீட்டர் எடுக்க முடியல. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.